அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது அல்லாஹ்வின் சோதனை. சில சோதனைகள் நம்மை உடைக்க வரும். சில சோதனைகள் நம்மை உயர்த்த வரும். ஆனா, அதை நம்பிக்கையோடு கடந்து வந்தால் அல்லாஹ் நம் வாழ்க்கையை மாற்றி விடுவான். இது ஒரு 10 ரூபாய், ஒரு சோதனை மற்றும் ஒரு வாழ்க்கையை மாற்றிய கதை. சென்னையில் இப்ராஹிம் என்ற ஒரு சிறுவன். ஏழை குடும்பம். ஆனா அவன் அம்மா வீட்டு வேலை செய்துதான் குடும்பத்தை நடத்தினாங்க. ஒரு நாள் காலை இப்ராஹிம் ஸ்கூல் போக ரெடியானான். அவன் அம்மா அவனை அழைத்து கண்ணீர் நிறைந்த கண்களுடன் சொன்னாங்க, மகனே, இதுதான் வீட்ல இருக்கிற லாஸ்ட் 10 ரூபா, லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கோ. இப்ராஹிம் அந்த 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு அல்லாவின் பெயரை சொல்லி ஸ்கூலுக்கு போனான். அவன் மனசு அல்லாவின் மீது நிறைந்த நம்பிக்கை. அந்த நேரம் அவன் அம்மாவின் மனசுல இருந்த கஷ்டத்த அல்லாஹு மட்டும்தான் தெரியும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு நன்மை நினைக்கிறானோ அவரை சோதிப்பான். ஸ்கூல் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு நடந்து வந்தான். அவன் ரொம்ப பசியா இருந்தான். இப்ராஹிம் நடந்து போகும்போது அவன் வயிறு பசியில் வலித்தது. ஆனா அவன் சபர் பண்ணினான். அந்த நேரம் ரோட்டின் ஓரத்தில் ஒரு வயதான தாத்தா பலவீனமாக உட்கார்ந்திருந்தார். அவர் மெதுவாக சொன்னார், பசிக்குதுப்பா, சாப்பிட ஏதாவது இருக்கா? இப்ராஹிம் நின்றான். அவன் கிட்ட இருந்தது அந்த லாஸ்ட் 10 ரூபா மட்டும்தான். அவன் மனசுல ஒரு போராட்டம். நான் சாப்பிடலாமா அல்லது இந்த தாத்தாவுக்கு கொடுக்கலாமா? அந்த நேரம் அவன் அல்லாஹ்வை நினைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபூர் பண்ணுகிறவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். அந்த வயதான தாத்தா பசிக்குதுப்பா என்று சொன்னது அது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. அது இப்ராஹிம்க்கு வந்த அல்லாஹ்வின் சோதனை. அவன் மனசுல 2 சத்தம். ஒரு சத்தம், நீ சாப்பிடு. மற்றொரு சத்தம், அவருக்கு கொடு. டாஷ். அந்த நேரம் அவன் நினைத்தான், வெரி பவர்ஃபுல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சேரிட்டி கொடுத்தால் அது அல்லாஹுவின் கையில் விழும். அந்த 10 ரூபாயை அந்த தாத்தாவிடம் கொடுத்தான். அந்த நேரம் வானத்திலிருந்த அல்லாஹ் அவன் செயலை பார்த்தான். நைட் ஹங்கர் சீன். அந்த இரவு அவன் பசியோடு தூங்கினான். அந்த நாள் இப்ராஹிம் பசியோடத்தான் வீட்டுக்குப் போனான், பசியோடத்தான் தூங்கினான். ஆனா அவன் மனசு அமைதியாக இருந்தது. அவன் கையை தூக்கி சொன்னான், யா அல்லாஹ், நான் உன்னை நம்புறேன். யா அல்லாஹ், என்னிடமிருந்தது மிகவும் சிறியது. ஆனா உன்னை நம்பி கொடுத்தேன். ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை நம்புகிறவனுக்கு அவன் போதுமானவன். அடுத்த நாள் ஸ்கூல்ல பிரின்சிபல் அவனை அழைத்தார். இப்ராஹிம், உனக்கு ஒரு குட் நியூஸ். உனக்கு ஃபுல் ஸ்கூல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. இப்ராஹிம்க்கு அதிர்ச்சி. அவன் கேட்டான், மேடம், எப்படி? பிரின்சிபல் சிரித்து சொன்னார், நேத்து நீ ஹெல்ப் பண்ண தாத்தா இந்த ஸ்கூல் ஓனர். அந்த நேரம் இப்ராஹிம் அழுதான். அவன் புரிந்தது, அது ஒரு மனிதர் இல்ல, அது அல்லாஹ்வின் பதில். ஃபைனல் ஹதீஸ் ரிமைண்டர், மோஸ்ட் பவர்ஃபுல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்றை விட்டால் அல்லாஹ் அதைவிட சிறந்ததை தருவான். இப்ராஹிம் ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் சோதனை எப்படி வேண்டுமானாலும் வரலாம். பணமாக வரலாம், பசியாக வரலாம், கஷ்டமாக வரலாம். ஆனா நீங்கள் அல்லாஹ்வை நம்பினால் அவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். இப்ராஹிம் கொடுத்தது 10 ரூபாய். ஆனா அல்லாஹ் கொடுத்தது அவன் வாழ்க்கை, சோதனையை. நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து கடந்து வந்தால் அல்லாஹ் நாம் நினைக்காத அளவுக்கு பரிசு தருவான். சோதனை வந்தால் பயப்படாதீங்க, அது முடிவு இல்ல, அது அல்லாஹ்வின் ஆரம்பம். உங்க வாழ்க்கையில் சோதனை வந்தால் பயப்படாதீங்க, அது உங்களை அழிக்க அல்ல, உங்களை உயர்த்ததான். அல்லாஹ்வை நம்புங்கள், அவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். சோதனை பெரியதாயிருந்தா அல்லாஹ் தரப்போற பரிசு அதைவிட பெரியதாக இருக்கும், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அவன் போதுமானவன். இப்ராஹிம் கொடுத்தது 10 ரூபாய்தான். ஆனா அல்லாஹ் இப்ராஹிம் செய்த அந்த சிறிய நல்ல செயலுக்கே பெரிய பரிசு கொடுத்தான். அந்த நாள் இப்ராஹிம் புரிந்து கொண்டான், அல்லாஹ் எல்லாம் பார்க்கிறான். நாம் யாருக்கும் தெரியாமல் செய்த நல்ல செயலையும் அவன் கவனிக்காமல் விடமாட்டான். அதைப்போல் நம்மில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் சந்திக்கும் சோதனைகளையும் நாம் செய்யும் நல்ல செயல்களையும் அவன் அறியாமல் இல்லை. ஆகையால் நல்லதைச் செய்ய பயப்படாதீர்கள், கஷ்டத்தில் தளராதீர்கள். ஏனெனில்
அல்லாஹ் இப்ராஹீமுக்குப் பரிசு கொடுத்தது போல் நம்மையும் ஒரு நாள் உயர்த்துவான். அல்லாவை நம்புங்கள், அவன் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.